தாராபுரம் அருகே காட்டு நரி கடித்து 50,000 மதிப்புள்ள செம்மறி ஆடுகள் பலி, விவசாயி சோகம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள குண்டடம் ஒன்றியத்திற்குட்பட்ட செம்பாளையம் பகுதியில் கொள்ளுக்கட்டு தோட்டத்தில் வசித்து வருபவர் சுப்பன் மகன் கந்தசாமி. 44 வயதான இவர் தனது குத்தகைக்கு எடுத்து தோட்டத்தில் தனது பட்டியில் 20க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை வளர்த்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று மாலை வழக்கம் போல் பட்டிக்குள் 20க்கும் மேற்பட்ட செம்மறி ஆடுகளை பட்டியில் அடைத்துவிட்டு இரவு தனது வீட்டிற்கு வந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 10 மணி அளவில் செம்மறி ஆடுகளை மேய்ப்பதற்காக தனது பட்டிக்கு சென்று பார்க்கும்போது பட்டியின் அருகே காட்டு நரி ஒன்று படுத்திருந்ததை அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த செங்குட்டவன் ஆட்டு கொட்டாய்க்கு சென்று பார்த்தபோது அங்கு ரத்தம் சொட்டு சொட்டாக ஆடுகள் துடிக்க துடிக்க ரத்த வெள்ளத்தில் 4க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறி நாய்கள் கடித்து கொதறி இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். உடனடியாக அருகில் இருந்தவர்களுக்கு தகவல் தெரிவிக்க அருகில் இருந்தவர்கள் உடனடியாக வந்து நரியை கல்லை கொண்டு துரத்தினார். இருப்பினும் நரி தப்பித்து ஓடிவிட்டது. இந்த நிலையில் 8க்கும் மேற்பட்ட ஆடுகளை வெறி நாய்கள் கடித்தது அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இது குறித்து விவசாயிகள் கூறுகையில், தற்பொழுது 50,000 ரூபாய் மதிப்புள்ள செம்மறி ஆடுகளை காட்டு நரி கடித்து குதறியது வேதனைக்குரியது. மேலும் தமிழக அரசு ஆடு மேய்க்கும் விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த நிலையில் இறந்த ஆடுகளை வனக்காப்பாளர் சுகன்யா, வனத்துறை அலுவலர் நாகராஜன் மற்றும் கால்நடை உதவி மருத்துவர் டாக்டர் மோகன்ராஜ் இந்த ஆடுகளை நரி கடித்தது உள்ளனவா அல்லது வேறு ஏதாவது மர்ம விலங்குகள் கடித்துள்ளனவா என குண்டடம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திருப்பூர் மாவட்டத்தில் இருந்து செய்தியாளர் சாய் பிரபாகரன்.